வணக்கம் நண்பர்களே, இயற்கை இளமை சேனலில் மீண்டும் உங்கள் கவிதா. எல்லாரும் எப்படி பார்த்தீங்க? நல்லா இருக்கணும் தான் கடவுள்கிட்ட கேட்பேன். ஸோ இந்த உருண்டையெல்லாம் பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னு பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் லாஸ்ட்டாக எப்போ சாப்பிட்டீங்க அப்படின்றத யோசிங்க. இதெல்லாம் இப்போயும் செய்கிறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக என்னோடய பரம்பரையில் இருக்கிற எல்லாருக்குமே நான் இதை செஞ்சு கொடுத்துட்ருக்கேன்ப்பா. எங்கள் ஆயா காலத்தில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் என்னோடய காலம் வரைக்குமே இது போயிடும். இதுக்கப்புறமும் போவோம். ஏன்னா எங்கள் இதில் இதெல்லாம் நாங்கள் யாருமே மறக்க மாட்டோம்ப்பா. அதை தான் சொல்கிறேன். கருஞ்சீரக உருண்டை, அதுக்கப்புறம் பசு மஞ்சள் உருண்டை, அதுக்கப்புறமா பெருங்காய உருண்டை. இதெல்லாம் நீங்கள் எப்போ சாப்பிட்டீங்கன்னு யோசிச்சு பாருங்க. இது எல்லாருமே கேட்கலாம், பெருகாலத்தில் சாப்பாடு தானே கவிதா இது அப்படின்னு. உண்மையிலுமே அப்போ தான் சாப்பிட்ணுன்னு கிடையாதுப்பா. எப்போல்லாம் நம்ம இதெல்லாம் எடுத்துக்கிறோமோ அப்போ பசு மஞ்சளை செய்கிற உருண்டை சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி மட்டும் இல்லாமல் கேன்சரையும் கண்ட்ரோல் பண்ணும். நமக்கு பெருங்காயத்தை பற்றி தெரிஞ்சிருக்கும், கருஞ்சீரகத்தை பற்றி தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் நீங்கள் மறந்துட்டீங்க, நான் ஞாபகம்